நாட்டுப்புற கதைகள்னா, அது சும்மா வெறும் கதை மட்டும் இல்ல. அதுல நகைச்சுவையும் இருக்கும். வாழ்க்கை உண்மையும் இருக்கும். சின்ன சின்ன சம்பவம் மாதிரி தோன்றும். ஆனா, அதுக்குள்ள பெரிய அர்த்தம் இருக்கும். அப்படிப்பட்ட சிரிக்க மற்றும் சிந்திக்க வைக்கும் கதை தான் இது. ஒரு கோழி தன் வீட்டில முட்டையிடவே மாட்டேங்குது. ஆனா, அடுத்த வீட்டுல மட்டும் தினமும் முட்டையிடுது. ஏன் தெரியுமா? அத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நித்தி ஸ்டோரிகாஸ்ட் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கதைக்கு போலாமா? ஒரு கிராமத்துல சின்னசாமின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் ஒரு சாதாரண விவசாயி. அவனுக்கு அதிக பணம் இல்லண்டா. ஆனா நல்ல மனசு. ஒரு நாள் அவன் சந்தைக்கு போய் ஒரு நல்ல கோழி வாங்கி வந்தான். இந்த கோழி நல்லா முட்டையிடும். நமக்கு உதவும்னு நெனச்சான். முதல் நாள். கோழி சும்மா சுத்தி திரிந்தது. 2ஆம் நாள் முட்டை எதுவும் இல்ல. 3ஆம் நாள் அதே நிலை. சின்னசாமிக்கு சந்தேகம் வந்தது. இந்த கோழி முட்டை இடவே மாட்டேங்குதா? இல்லன்னா வேற எங்காவது போய் முட்டை இடுதா? என்று அவன் அன்றிலிருந்து கவனிக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் கால கோழி வீட்டிலிருந்து வெளியே போனது. அவன் அமைதியா பின்தொடர்ந்தான். கோழி போனது. அடுத்த வீடு முத்தையன் வீட்டுக்கு. அங்க போய் ஒரு மூலையில போய் முட்டையிடுது. சின்னசாமிக்கு அதிர்ச்சி. அடடா! இது என்ன கோழிடா இது? என் வீட்ல இல்ல. அவனோட வீட்ல தான் முட்டையிடுதுன்னு பார்த்தான். அடுத்த நாள் அவன் ஒரு திட்டம் போட்டான். கோழியோட கால்ல ஒரு கயிறு கட்டினான். இப்போ எங்க போகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். மறுநாள் கோழி வெளிய போனது. கயிறு இருந்தாலும், அது அதே முத்தையன் வீட்டுக்கே போச்சு. மீண்டும் முட்டை அங்க தான். இப்போ சின்னசாமிக்கு கோபம். அவன் நேரா முத்தையன் கிட்ட போனான். "ஏன்டா என் கோழி உன் வீட்டுல முட்டையிடுது?" என்று கோபமாக கேட்டான். முத்தையன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான். "நீங்க கோழிய கேட்டீங்களா?" என்று. சின்னசாமிக்கு குழப்பம். முத்தையன் சொன்னான். "நீங்க உங்க கோழிக்கு என்ன சாப்பாடு வைக்கிறீங்க?" அதற்கு சின்னசாமி கூறினான். "சும்மா சாதம், கொஞ்சம் தானியம்." முத்தையன் சொன்னான். "நான் என்ன வைக்கிறேன்னு பாருங்க." அவன் காட்டினான். நல்ல கீரை, தானியம், சுத்தமா தண்ணீர் இருந்தது. அதனால தான் அது இங்க வந்து முட்டையிடுதுன்னு சொன்னான். சின்னசாமி சற்று யோசித்தான். "அப்படியா? இது லாபம் பார்க்கிற கோழியா?" என்றான். அடுத்த நாள் அவன் வீட்லயே நல்ல சாப்பாடு வச்சான். கீரை, தானியம், சுத்தமான தண்ணீர். அந்த நாள் கோழி வெளியே போகவில்லை. மாலை அது வீட்டிலேயே இருந்தது. சின்னசாமி கவனமா பார்த்தான். சில நேரம் கழித்து கோழி அவன் வீட்டிலேயே முட்டையிட்டது. சின்னசாமிக்கு சந்தோஷம். அவன் சிரித்துக்கொண்டே சொன்னான். "நமக்காக வேலை செய்கிறவர்களை நாம் கவனமாக பார்த்துக் கொண்டால் அதுவும் நமக்கு நன்றியுடன் இருக்கும்" என்றான். அதுக்குப் பிறகு அவன் கோழியை நல்லா பார்த்துக்கிட்டான். கோழியும் அவன் வீட்டை விட்டு போகவில்லை. அந்த நாள் முதல் சின்னசாமி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டான். எங்கே மதிப்பு கிடைக்குதோ அங்கதான் யாரும் தங்குவாங்க. நீ குடுக்கறத பொறுத்து தான் உனக்கு திரும்ப கிடைக்கும். இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காம இந்த கதைக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம நித்தி ஸ்டோரி காஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.